குட்டி கார்த்திக் மற்றும் பட்டாம்பூச்சி வேட்டை. ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எப்போதும் ஒரு குறும்பு புன்னகை. அவன் செய்யும் வேலையெல்லாம் சிரிப்பை கிளப்பும். ஒருநாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அவன் தோட்டத்துக்கு ஓடிப்போனான். அங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அவன் நினைத்தான், இவைகளையெல்லாம் பிடிச்சு என் பாட்டிக்கு காட்டணும். அவன் ஒரு சிறிய ஜாடி எடுத்துக்கொண்டு பட்டாம்பூச்சிகளை பிடிக்கத் தொடங்கினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பட்டாம்பூச்சி அவன் கையிலிருந்து தப்பித்துவிடும். அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். சின்ன குளம் அருகே சென்றதும் ஒரு பெரிய நிறமிதிர் பட்டாம்பூச்சி பறந்தது. அதை பிடிக்க ஓடிய கார்த்திக் குளத்தில் சடப் என்று விழுந்துவிட்டான். அவனின் தலையிலிருந்து கால் வரை தண்ணீர் சொட்ட பாட்டி சிலித்துக் கொண்டு வந்தாள். கார்த்திகா, பட்டாம்பூச்சி வேண்டாம், ஆனால் குளிக்க நினைவில்லையா? அதற்கு கார்த்திக் சிரித்து, இப்போ தண்ணீர் குளியலும் முடிஞ்சாச்சு பாட்டி. அந்த நாளிலிருந்து அவன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். பட்டாம்பூச்சி அழகாக பறக்கட்டும், நாம் அதைக் காண களிப்படைவோம். கதையின் கருத்து: குறும்பு நல்லது, ஆனால் இயற்கையையும் உயிர்களையும் மதிக்கத் தெரிந்தால்தான் நாம் உண்மையில் நல்லவர்களாக முடியும்.